மக்களே ஒரு பக்கம் ஆதரி வீட்டுக்குள்ள ஒரு மாதிரி வீட்டுக்கு வெளில வேற மாதிரின்ற மாதிரி இப்போ ரீசெண்டா ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. வச்சு கிளி கிளி கிளின்னு கிழிச்சு விட்டுருக்காங்க. குறிப்பா கனியன் கோ கேங்ல இருக்கிற சபரி இருக்காரே, அவன் தாங்க இந்த வீட்லயே ஒன்னா நம்பர் ஃபேக்கு. முழுக்க முழுக்க நடிச்சிட்டு இருக்காருங்க, நாடகம் போட்டிருக்காருங்க. அது கூட உங்களுக்கு தெரியலீங்களாங்கன்ற மாதிரி கிளி கிளின்னு கிழிக்கிறாங்க. என்ன ஆதிரி இப்ப வெளியே இவ்வளவு பேசுற, அதை வீட்டுக்குள்ளேயே பேசியிருந்தா நல்லா இருக்குமே, வீட்டுக்குள்ளேயே இங்க பேசினது எல்லாத்தையும் பேசியிருந்தாவே மக்கள் உன்னை சப்போர்ட் பண்ணிருப்பாங்களேமா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ அதுல அவங்க சொன்ன சில விஷயங்கள் நோட் பண்ணியிருக்கேன், அதை உங்ககிட்ட ஷேர் பண்றேன். வணக்கம் மக்களே, நேஷனல் உட்ஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே தயவு செய்து அந்த லைக் பட்டன் இருக்கு இல்லையா, அதை லைக்கை போட்டுருங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு அது ப்ரொமோட் பண்ணும். தயவு செய்து அதனால தான் கேட்குறேன், போட்டுருங்க. இப்ப கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஒரு பக்கம் ரீசெண்டா இன்ஸ்டாகிராம் லைவ்ல ஆதரி பல விஷயங்களை உடைச்சிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் நேத்து லைவ்லாம் பார்த்தேன். இந்த லைவ் பார்க்கும்போது தான் தெரியுது வீட்டுக்குள்ள ஒரு மாதிரி வீட்டுக்கு வெளில வேற மாதிரி இருக்குன்ட்டு. ஸோ வீட்டுக்குள்ள இருக்கும்போது நமக்கு பல பேரோட முகத்திரைகள் உண்மைகள் எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ஆனா வீட்டுக்கு வெளில பார்க்கும்போது தான் தெரியுது, ஓ நம்ம உள்ள நல்லவன் நினைச்சிட்டு தான் அவன் நல்லவன் கிடையாதா, ஓ இவங்க கெட்டவன் நினைச்சிருந்தா அவங்க நல்லவனா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. இதுல குறிப்பா இந்த வீட்டுல பல பேருக்கு கேமே விளையாட தெரியல, சும்மா தண்ட கரமத்துக்கு வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க. ஸோ உண்மையா சொல்லனா பாரு திவாகரே எவ்வளவோ பரவாயில்லன்ற மாதிரி பாராட்டி புகழ்றாங்க. என்னம்மா நீ திவாகரையும் பார்வையும் கழுவி கழுவி ஊத்திருந்தா இங்க அப்படியே பிளேட்டை உருட்டா போடுறன்ற மாதிரி தான் பார்த்தேன். ஆனா அவங்க ரெண்டு பேரும் பின்னாடி உட்காந்து டாஸ்கை பத்தி தான் டிஸ்கஸ் பண்றாங்க. அவங்க சொல்றது எல்லாமே மோஸ்ட் ஆஃப் த சீன்ஸ் உண்மையா தான் இருக்கு. நான் பார்வதி பார்க்கும்போது திவாகர் பேசிட்டு இருந்தா அந்த பக்கம் கூட போக மாட்டேன். பட் இப்போ அந்த கான்வர்சேஷன் எல்லாம் பார்க்கும்போது அவங்க சொல்றதெல்லாம் உண்மையா தாங்க இருக்கு, அதெல்லாம் தப்பே கிடையாது, நியாயமா தான் பேசுறாங்கன்ற மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி பட்டுன்னு போட்டு உடச்சிட்டாங்க. இதுல குறிப்பா அந்த நேத்து யாரா அந்த பையன் அந்த டாஸ்க்ல, இதுல தைரியமே இல்லை, அந்த வீட்டுல இருக்கவனுக்கு எவனுக்குமே தைரியம் இல்லை டாஸ்க் சொல்றதுக்கு. அதுல மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் பார்வதி திவாகருக்கும் பொருந்தும். ஆனா அதை தாண்டி நிறைய பேருக்கும் அது சொல்ல முடியும். ஆனா அதை சொல்ல கூட தெரியாம அந்த டாஸ்கை விளையாட தெரியாம தைரியமே இல்லாத பல கோழைகள் வீட்டுக்குள்ள இருக்கிறாங்கன்ற மாதிரி, கோழைகள்னு சொல்லல அந்த ரீதியில சொல்றாங்க. எதுக்குதான் வீட்டுல இருக்காங்கன்னே தெரியலன்ற மாதிரி டைரக்டா ஒரு அடி அந்த வீட்டுல இருக்கிற. ஸோ அதுல பார்வதி திவாகர் எவ்வளவோ பரவாயில்ல. வியானா கூட அந்த வீட்டுல கேம் விளையாடுறாங்கன்னா இந்த 3 பேர் தாங்க கேம் விளையாடுறாங்க. வியானா, பார்வதி, திவாகர், இவங்க 3 பேர் ஓப்பனா அடிக்கிறாங்க, ஓப்பனா பேசுறாங்க. மத்தவங்க யாருமே பேசுறதுக்கு தைரியமே இல்லாம பயந்துகிட்டும் தயங்கிட்டும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்படின்றத ஓப்பனா உடைக்கிறாங்க. ரெண்டாவது, அந்த எஃப்ஜே மேட்ரை நீங்க என் தரப்பு மட்டும் என்னதை பண்றீங்க, விஷுவல்ஸ் மட்டும் பாக்குறீங்க. எஃப்ஜே மேட்டர்ல என் தரப்பு தப்புன்னு நீங்க சொல்றீங்க, ஓகே. ஆனா அந்த சைட்ல அவன் என்ன பண்ணிருப்பான், அவன் என்ன கொடுத்தான்றது நீங்க பாத்தீங்களா? சோ ஏன் இதுவும் மட்டும் லைவ்லயும் காமிச்சிருக்காங்க, எபிசோட்லயும் காமிச்சிருக்காங்க. அதை தாண்டி அவன் சைட்ல இருக்கிற ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே எனக்கு காட்டவே இல்லை வெளியே. அதுவும் 24/7 எடிட்டட் வெர்ஷன் தான். அது வெளியே காட்டாம விட்டது ஏன் தப்பா அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு விஷயத்தை கேட்கறாங்க. அப்ப இன்னும் பல விஷயங்கள் நடந்திருக்கோ, அவனும் தான் இதுல இன்வால்மெண்ட் பண்ணியிருக்கான். நான் எந்த இடத்துலயும் போயிட்டு எஃப்ஜே வா லவ் பண்ணு நான் கேட்கல, எதுவுமே பண்ணல. அப்படி ஏதாவது ஒரு ஃபுட்டேஜ் இருந்தா நீங்க அனுப்புங்க, நான் கூட ஒத்துக்கிறேன்ற மாதிரி சவால் வேற விடுறாங்க. யாருமா நீ அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த ஃபுட்டேஜ் யாராவது பார்த்தா அனுப்பிச்சு விடுங்க மக்களே ஆதரிக்கு. அதெல்லாம் இல்ல, அவன் பக்கமும் தப்பு இருக்கு, நீங்க என்ன மட்டும் தான் சொல்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. வெளியே ஒரு லவ்வரை வச்சுட்டு எவனா லவ் பண்ண போவானா, அப்படி ஏதாவது சொல்லுவானா, நீங்க பாத்தீங்களா அதை? ஸோ நான் ஓப்பனா ஏன் என் லவர் இருக்கான்னு ஓப்பனா எப்படி சொல்ல முடியும், சொல்லு நீயே அப்படின்ற ஒரு கேள்வியுமே கேட்கறாங்க. இதெல்லாம் லாஜிக்கா இருக்கு, அப்புறம் அதை பண்ணீங்கன்ற மாதிரி. எங்களுக்குள்ள ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது, அதுதானே தவிர்த்து லவ் எல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இது நம்புற மாதிரியா மக்களே இருக்கு உங்களுக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க. அடுத்ததாக கனி அவர்கள் இந்த எஃப்ஜே மேட்டர்ல கனி அவர்கள் என் கூட பேசும்போது எனக்கு சாதகமாகவும் எனக்கு இதுவாகவும் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. அப்புறம் அங்க போய் விஷுவல்ஸை பார்த்தா எஃப்ஜேக்கு சாதகமாகவும் எஃப்ஜேக்கு ஆதரவாக பல விஷயங்கள் பேசிக்கிறாங்க. இதுல எந்த ஸ்டாண்ட்ல இருக்கிறாங்க கனி? எனக்கு ஏத்த மாதிரி இங்க ஒரு குத்து, அங்க ஏத்த மாதிரி அங்க ஒரு குத்துன்ற மாதிரி மாத்தி மாத்தி குத்திட்டு இருக்காங்களே கனின்ற மாதிரி, கனிக்கு ஒரு அடி அங்க. அடுத்ததா வினோத் அவர்கள் அந்த கால் மேட்டர் இருக்கு இல்லையா, அந்த கால் மேட்டர் வினோத் எஃப்ஜே மேட்டரால் தான் நான் வெளியே வந்தேன், ஓகே. பட் இதுல எஃப்ஜேவும் என்னையும் சொல்றீங்க, ஓகே. இதே மாதிரி வீட்டுக்குள்ள இன்னும் 2 பேர் பண்ணிட்டு இருக்காங்களே, அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியலையா, மோசமா தெரியலையா, அவங்களையும் வெளியே எடுக்காம விட்டு வச்சிருக்கீங்கன்ற ஒரு கேள்வி கேட்கறாங்க. அரோரா மற்றும் துஷார் கூட தான் இந்த மாதிரி நிறைய பண்ணிட்டு இருக்காங்க, அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியவே தெரியாதான்ற மாதிரி போட்டு அடிக்கிறாங்க. அது ஒரு விஷயம் நியாயமா தான் படுது. ஒரு பக்கம் ஆதரி எஃப்ஜே பண்றது தப்புனா அரோராவும் இவங்க பண்றதும் தப்பு தானுங்க, அதுவும் நியாயமான விஷயம் தானே அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு நமக்கும். இது ஒரு பக்கம். அடுத்து வினோத்தோட மேட்டர்ல வினோத் தான் ஃபர்ஸ்ட் கால் எப்படி போட்டாரு, அது காட்டப்படல. நான் போய் காட்டும் போது அவர் கீழே உட்கார்ந்ததால அப்படி ஆக்சுவலா அது காமிச்சாங்க லைவ் விஷயம்ல, நீங்க பார்த்த ஃபுட்டேஜ்ல அப்படி இருக்குது போல. போய் அவர் உட்காருவார், ஃபர்ஸ்ட் கால் மேல கால் போட்டு உட்காருவார். அவர் ஃபர்ஸ்ட் பண்ணல, கால் மேல கால் போட்டு உட்கார்ந்ததுக்கு அப்புறம் பாட்டில நீங்க தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க கால் எடுத்துட்டு போவீங்க. ஸோ அது மட்டும் நம்ப மாட்டேங்க. நீங்க சொன்ன அந்த ஒரு பாயிண்ட், வி காண்ட்
அக்செப்ட் தட். அதை நாங்களே விஷுவல்ஸ்ல பார்த்துட்டோம், பார்க்கலனா கூட பரவாயில்ல. நான் அதை 2-3 வாட்டி ஓட்டி பார்த்ததால அவர் கால் மேல காலை போட்டு உட்காருவேன்னு வரும்போது பாட்டில் தள்ளி விட்டீங்கன்ற மாதிரி தான் நீங்க காலை ரொட்டேட் பண்ணுவீங்க. ஸோ அதுல வினோத் மேல தப்பு கிடையாது, ஓகேவா? ஸோ அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் அக்ரி பண்ணி ஏத்துக்க முடியாது. அதை தாண்டி வினோத் கமருதீன் வீட்டுக்குள்ள பண்றாங்களே, இதெல்லாம் ஒரு ஆக்டிவிட்டிஸா? பின்னாடி போயிட்டு புள்ளி பண்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி இப்ப இது பண்றதா இருக்கட்டும், இதெல்லாம் ஒஸ்ட். இதெல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்களா? இதெல்லாம் வந்து நீங்க பார்த்துட்டு வினோத்தை எடுத்துன்னு போய் நம்பர் 1 ஓட்டிங்ல உட்கார வச்சுக்கிறீங்களே, என்ன நியாயம் இதுன்னு கேட்கறாங்க. ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் பண்ற நபர் தான் இந்த வீட்டுக்கு வேணுமா? இந்த மாதிரி தான் இது பண்றவங்களா வச்சிருக்கணுமா? புரியல எனக்கு அப்படின்ற மாதிரி அவங்களுடைய ஆதகத்தையும் பொங்கி எழுறாங்க. அவரை எடுத்துட்டு போய் ஓட்டிங்ல ஃபர்ஸ்ட் வச்சிருக்கீங்களே, என்ன தகுதி இருக்குன்ற மாதிரி கேட்கறாங்க. வினோத் அந்த ஒரு விஷயம் பண்ற தப்பு தான், நாங்களும் யாரும் இல்லைன்னா அதை வந்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு மாத்தி டியூன் பண்ணிட்டு போகணும். இல்லைன்னா இதே மாதிரி வினோத் கண்டினியூ பண்ணிட்டு இருந்தா அதுக்கான பாதிப்புகள் அதிகமா இருக்கும். வினோத் ஏன் அங்க போய் நிக்கிறாருன்னா, வினோத் பண்ண ஃபன் ஆக்டிவிட்டிஸ், நிறைய விஷயங்கள்ல அவர் உங்களை எதிர்த்தது இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸால தான் அவருக்கு சப்போர்ட் வருதுன்றதுல மாற்று கருத்து இல்லை. அடுத்து டாப் 5 யாருன்னு சொல்லுங்கன்னு கேட்கும்போது, இல்ல டாப் அந்த ஃபினாலே ஸ்டேஜ்ல யார் இருப்பா, வின்னர் டைட்டில் வின்னர் யாருன்னுப்பா, இதை வேற நான் போன வாரம் சொல்லிட்டேன். ஜாக்லின் கேட்கும்போது ஒரு பக்கம் எஃப்ஜேவும் கெமியும், அவனுங்களாம் டுபாக ஒரு பீஸுங்க ஒன்றும் தேராது, அதுங்கெல்லாம் டைட்டில் பக்கம் கூட வரதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்ப வேணா நான் டாப் 5 வேணா சொல்ல முடியும். டைட்டிலுக்கான தகுதியான நபர் இந்த வீட்டுல இருக்காங்களா, முதல்ல அது இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி, யாருமா நீ அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இப்பதான் எனக்கு புரியுது, டைட்டிலுக்கு டிசர்விங் யாருமே கிடையாது அப்படின்றத ஓப்பனா உடச்சிட்டாங்க. அடுத்து, நான் வீட்டுக்குள்ள எதுவுமே பண்ணலன்னு சொல்றீங்களா? நான் எல்லாமே பண்ணியிருக்கேங்க, பல இடத்துல ஆக்டிவிட்டிஸ் பண்ணியிருக்கேங்க, எல்லாத்தையும் கட் பண்ணி தூக்கிட்டு எஃப்ஜே கூட இருக்கிறத மட்டும் எனக்கு காமிச்சிருக்காங்க வெளியே, அதுதாங்க பெரும் பிரச்சனையா இருக்குன்ற மாதிரி ஒரு விஷயம் பேசிட்டு இருக்காங்க. அடுத்து, இந்த வீட்டுல யாருங்க இந்த இன்னும் கேமே ஸ்டார்ட் பண்ணாம இந்த மாதிரிலாம் இருக்காங்கன்னு கேட்கும்போது, கனி, துஷார், அரோரா, சபரி. இந்த சபரிலாம் 1ஆம் நம்பர் ஃபேக்குங்க. அவன் பண்ற ஆக்ஷன்லாம் உனக்கு முழுக்க தெரியலையாங்க அவங்களுக்கு. அவன் நடிச்சிட்டு இருக்காங்க, அப்படியே நல்லவன் மாதிரி நடிச்சுக்கிட்டு சில விஷயங்கள்லாம் பண்ணிருக்காங்க சபரி அப்படின்ற மாதிரி ஓப்பனா போட்டு உடைக்கிறாங்க. அவனுக்கு தெரியாதாங்க எந்தெந்த கேமரால எப்படிலாம் ஆக்ஷன் பண்ணா வெளியே போகும், அதுல எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு கேமரா நாலேஜ் இல்லாத ஆளாங்க சபரி. எல்லாமே அவருக்கு தெரியும். இதுல குறிப்பா ரம்யாவும் இவனும் பண்ற அட்ராசிட்டிஸ் இருக்கு, அக்கா தம்பி பாசம், அண்ணன் தங்கச்சி பாசம்ன்ற மாதிரி பண்றாங்களே, இதெல்லாம் முழுக்க நடிப்பு தாங்க, உண்மையாவே இல்லைங்க, உண்மையான ரிலேஷன்ஷிப்பே இல்லைங்க. அதுல எல்லாமே போய் தாங்க இருக்கு. இவரு போய் தலையை தேய்ச்சி விடுறதும், அவங்களாம் அண்ணான்றதும், இவரும் தங்கச்சின்றதும், இதெல்லாம் பார்க்க நல்லவா இருக்கு, ஃபுல்லா டிராமேட்டிக்கா இருக்கு. முழுக்க ஃபேக் சபரி தான், முழுக்க ஃபேக் சபரி தான் அப்படின்ற மாதிரி ஓப்பனா போட்டு அடிக்கிறாங்க. அதுலயும் குறிப்பா சபரி கூல் அப்படின்னு பண்ணாரு, இதெல்லாம் பார்த்துமா நீங்க கண்டுபிடிக்காத இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வச்சு கிளின்னு கிழிச்சு விட்டுருக்காங்க. அது கனி கேங்கில் இருந்த இவங்களே சொல்லுவதுதான் எனக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாகவும் இதுவாகவும் இருந்தது. ஸோ இன்னும் கொஞ்சம் சில விஷயங்கள் பேசியிருக்காங்க, பட் இன்னும் நான் அதை கிளாரிட்டியா பார்த்துட்டு தெளிவா வந்து சொல்றேன். ஸோ இது நான் சொல்லி அவங்க ஃபர்ஸ்ட் இனிஷியலா சொல்லி கேட்ட விஷயங்களை உங்ககிட்ட அட்ரஸ் பண்ணிட்டேன். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு என்னெல்லாம் தோணுது அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்து கொஞ்சம் ஆவேசம் ஆயிருக்காங்க போல, அதெல்லாம் அடுத்த வீடியோல வந்து சந்திப்போம். பை கைஸ்.